இப்போ கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள், ஒரு வடை சட்டி வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கு பாருங்கள், தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் பாருங்கள், பூண்டு ஒரு 10-12 பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை சிறிதளவு, பெரிய வெங்காயம் பாருங்கள், ஒரே ஒரு பெரிய வெங்காயம். பூண்டு தான் நிறையா போடணும், அதான் வாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், கடுகு வெடித்தோடனே வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கத்திரிக்காயை நல்லா கழுவிட்டு மெலிசாக அரிஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப மெலிசாக தேவையில்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு குழம்பு காயை விட கொஞ்சம் மெலிசாக. பாருங்கள், எல்லாத்தையும் வந்து வெங்காயம் வதங்கினோடனே சேர்த்துடலாம். கத்திரிக்காயெல்லாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா காயை வதக்கலாம். காய் வந்து முக்கால்வாசி வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழம் பாருங்கள், ஒரு 3 தக்காளி எரிஞ்சு வச்சுருக்கிறேன். இந்த காயில் வந்து தக்காளி சாந்திருந்தால் நல்லாயிருக்கும். பாருங்கள், தக்காளி ஒரு 3 தக்காளி எரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், தக்காளியும் வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், அப்படியே சிம்மில் வச்சு நல்லா வதக்கிட்டு இருக்கலாம். நல்லா எண்ணெய்லாம் மிதந்து வரணும், அப்போ தான் அந்த காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். சாப்பாட்லேயும் அப்படியே போட்டு சாப்பிட்லாம். பாருங்கள், எப்படி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் காயெல்லாம். பாருங்கள், பூண்டெல்லாம் நல்லா வெந்து போய் நல்லா மசாலாம் பிடிச்சி